ஒன் இந்தியா ஹவுஸ் ஆட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரஞ்சித் கண்ணன். ஐபிஎல் 2025 ஏழாவது போட்டி இன்னைக்கு நடந்திருக்கு. எஸ்ஆர்ஹெச் வெர்சஸ் லக்னோ. இந்த மேட்ச்ல யார் ஜெயிக்க போறா அப்படின்ற ஒரு ஆர்வம் இருந்தது எல்லாத்துக்குமே. ஏன்னா எஸ்ஆர்ஹெச் வந்து 300 அடிப்பாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஸோ மேட்ச் முடிஞ்சது. ஸோ இந்த மேட்ச் பத்தி நம்மகிட்ட டிஸ்கஸ் பண்றதுக்காக கிரிக்கெட் அனலிஸ்ட் கிருவாகரன் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் பிரதர். வணக்கம் ப்ரோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. நீங்க எப்படி இருக்கீங்க? இருக்கோம். ஓகே, ஒரு வழியா மேட்ச் முடிஞ்சது. ரொம்பவும் எதிர்பார்த்த ஒரு மேட்ச். ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி 300 இந்த அடிப்பாங்களா எஸ்ஆர்ஹெச் அப்படின்ற மாதிரி. ஸோ மேட்ச் முடிஞ்சது. ஓவராலாக அந்த மேட்ச் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ எல்லாத்துக்குமே அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஏன்னா ஒரு சைடு எஸ்ஆர்எச் உடைய பேட்டிங், இன்னொன்னு எல்எஸ்ஜி உடைய பவுலிங். ஸ்டார்டிங்ல இருந்தே கொஞ்சம் வீக்கா இருந்துச்சு, அவன் பேப்பர் வீக்கா இருந்துச்சு. அண்ட் இன்ஜுரி கன்சர்ன். ஸோ ஒரு பெரிய ஸ்கோர் போகும் அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் அப்படியே ஆப்போசிட்டா நடந்திருக்கு. எஸ்ஆர்எச் என்ன பண்ணுவாங்களோ அதைவே வந்து எல்எஸ்டி பண்ணியிருக்காங்க. பவுலிங் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஸ்பெஷலி ஷார்துல் தாக்கூர் கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். ஆக்சுவலா இது பேட்டிங் பிச் தான். போன போன மேட்ச் எஸ்ஆர் ஹைதராபாத்ல எப்படி இருந்துச்சோ அதே பிச்சு தான் எப்பவும் இருந்திருக்கு. பட் எல்எஸ்டி வந்து டீசெண்டா போல் பண்ணாங்க. ஃபீல்டிங்கும் நல்லாவே இருந்துச்சு. ஆன் ஃபீல்ட் அவங்களுடைய ஃபீல்டிங்கும் சூப்பரா இருந்துச்சு. அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட்டிங், ஆக்சுவலா எல்எஸ்டியோட பேட்டிங் கொஞ்சம் பவரா இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு கிளாஸை காமிச்சிட்டாங்க. ஸோ ஓவராலா சொல்லணும் அப்படின்னா எஸ்ஆர்ஹெச்சுக்கு அவங்களுடைய ஓன் மெடிசனை திருப்பி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, ஆக்சுவலாக டாஸ் பாயிண்ட் வின் பண்ணிட்டு அவர் ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணும்போது எல்லாருமே ஷாக் ஆனாங்க. என்ன பேட்டிங்கை விட்டு கொடுக்குறாரு அவர் அப்படின்ட்டு. பட் ஆனால் அது ஒரு வழியாக சமாளித்து முடிச்சிட்டாங்க. அந்த ஒரு கான்ஃபிடென்ட் கிடைச்சிருக்கு டீமுக்கே அவங்களுக்கு மொத்தமாக. கண்டிப்பா. ஏன்னா பண்ட் ஃபர்ஸ்ட் அவர் டிசிஷன் எடுக்கும் போதே டாஸ் ஜெயிச்சாச்சுன்னா எல்லாரும் எஸ்ஆர்ஹெச் எகெயின்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி ஒரு பெரிய ஸ்கோர் போட்டுருவோம், அதுக்கப்புறம் ஒரு ப்ரெஷர் போடலாம் அப்படின்னு தான் இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே சர்ப்ரைசிங்கா தான் இருந்துச்சு பண்டோட டிசிஷன் பார்க்கும்போது. பட் அவங்க கொண்டு வந்த பிளான் அதை வந்து பெர்ஃபெக்டா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. எஸ்ஆர்ஹெச் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு நம்பி வந்தாங்க. எஸ்ஆர்ஹெச்சும் ஒரு 194 அப்படிங்கிறது ஒரு பெரிய ஸ்கோர் தான். பட் நம்ம பெரிய ஸ்கோர்ஸ் எல்லாம் பார்த்தனால இது பெரிய ஸ்கோர் இல்லாத மாதிரி தெரியலாம். பட் 194 கூட ஒரு பெரிய ஸ்கோர் தான். பட் அவங்க கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு ஸ்கோருக்குள்ள கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பேட்டிங் ஆர்டர் நிக்கோலஸ் புரான், மிச்சல் மார்ச் மாதிரியான பிளேயர்ஸ் வச்சிருக்கிறதால டார்கெட் ஈஸியா சேஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஓகே ஓகே, நம்ம இன்னொரு பக்கம் பார்க்கும்போது எஸ்ஆர்ஹெச் உடைய பவுலிங் வீக்கா இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியுமே வருது. ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் அவங்க 280 அடிக்கும் போது 240 வரைக்கும் வந்தாங்க அவங்க ஆப்போனன்ட். இப்போயும் அதே மாதிரி பவுலிங் கொஞ்சம் வீக்கா இருக்க மாதிரி தான் தெரியுது. நீங்க எப்படி பாக்குறீங்க அதை? லைட்டா வீக்கா இருக்குன்னு சொல்லலாம். பட் லாஸ்ட் சீசன்ல இருந்தே அவங்க அதே ஒரு பேட்டர்ன் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 280 பிளஸ் அடிப்பாங்க. பட் அவங்களுடைய பவுலர்ஸும் ஒரு 240 வரைக்கும் கன்சீட் பண்ணுவாங்க. என்ன ஒரு பேட்டர்னா ஒரு 2-3 ஓவர்ஸ் நல்லா போல் பண்ணிடுவாங்க. பேட் கமின்ஸ் ஒரு சைடு வந்து நல்லா இழுத்து போட்டுருவாரு. லாஸ்ட் சீசன் நடராஜன் இருந்தாரு, அவரு கொஞ்சம் அந்த ஒரு 2-3 ஓவர்ஸ் கண்ட்ரோல் பண்ணி அந்த கேமை வந்து அப்படியே எடுத்துட்டு வருவாங்க. இந்த வருஷம் அந்த மாதிரியான பவுலர்ஸ் இல்ல. பேட் கமின்ஸ் என்னதான் ஒரு சைடு போட்டாலும் அவரும் லாஸ்ட் லாஸ்ட் மேட்ச் ரன் கன்சீட் பண்ணாரு. இந்த மேட்ச் நிக்கோலஸ் புரன் மாதிரியான இம்பார்ட்டன்ட் விக்கெட்ஸ் எடுத்தாலும் அவருடைய பவுலிங்லயும் சில ஓவர்ஸ் ரன்ஸ் போச்சு. ஹர்ஷல் பட்டேல் ஒரு பெரிய லிங்கா நான் பார்த்தேன். ஆக்சுவலா அந்த பேட்டிங் லைன் அப்ப கண்ட்ரோல் பண்ற மாதிரி. ஏன்னா அவருடைய அந்த ஸ்லோ பார்ஸ் கட்டர்ஸ் எல்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும். பட் அதுமே இன்னைக்கு பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு பெருசா இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அவரையும் அடிச்சிட்டாங்க. சோ அவர் ஃபார்முக்கு வர்றது கண்டிப்பா வந்து எஸ்ஆர்எச் டீமுக்கு வந்து மத்த பவுலர்ஸ் ஷமி மாதிரியான பவுலர்ஸ் ஃபார்முக்கு வரதை விட ஹர்ஷல் பட்டேல் வந்து மெயின் இம்பாக்டா இருப்பாரு. ஸோ அவருடைய அந்த ஸ்லோ பால்ஸ், அவருடைய அந்த கட்டர்ஸ் பால்ஸ் எல்லாம் விக்கெட் டேக்கிங் அந்த பழைய ஹர்ஷல் பட்டேல் மாதிரி திரும்ப வந்தாரு அப்படின்னா எஸ்ஆர்எச் உடைய அந்த பவுலிங் யூனிட் வந்து ஸ்ட்ராங் ஆகும். ஓகே, இன்னொரு பக்கம் நாம பார்க்கும்போது பிச்சு ரொம்பவும் சேஞ்ச் ஆயிருச்சோ, மாறி இருக்கோ அப்படின்ற ஒரு டவுட்டும் இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? அது பிச் சேஞ்ச் ஆயிருக்கா இல்ல பவுலர் ஸ்ட்ராங் ஆயிட்டாங்களா இப்ப? பிச் அதே மாதிரியான பிச் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி லாஸ்ட் மேட்சுக்கும் இந்த மேட்சுக்கும் அவ்வளோ வித்தியாசம் இல்லை பிச்சில். பேட்டிங் பிச் மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போட்ட எல்எஸ்டி பவுலர்ஸ் வந்து நல்லா ஆஸ் பர் பிளான் போட்டாங்க. நல்ல லைன் அண்ட் லென்ஸ் போட்டாங்க. நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய வேரியேஷன்ஸ் போட்டாங்க. வைட் யாக்கர்ஸ் போட்டாங்க, பவுன்சர்ஸ் போட்டாங்க. ஸோ நிறைய மிக்ஸ்அப், நிறைய ஒரே ஓவர்ல ஒரு 2-3 வேரியேஷன்ஸ் ட்ரை பண்ணாங்க எல்லா பவுலர்ஸுமே. ஷர்துல் தாக்கூர்ல இருந்து பிரின்ஸ் யாதவ்ல இருந்து எல்லாருமே வந்து அந்த பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணாங்க. ஒரே மாதிரியான ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் லைன் வைக்காம வைட் யாக்கர்ஸ், பவுன்சர்ஸ் இந்த மாதிரியான பால்ஸ் வேரியேஷன்ஸ் போட்டதால கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுச்சு. அண்ட் எஸ்ஆர்எஸ் பேட்டர்ஸ் எல்லா பால்ஸுமே அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட வந்திருக்காங்க. ஸோ நல்ல பால்ஸ் போட்டு அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இல்லாம எல்லா பால்ஸுமே ஹிட் பண்ணணும் அப்படிங்கிற போறதுனால அந்த 194 அப்படிங்கிற ஒரு ரன்ஸ் தான் அடிக்க முடிஞ்சுச்சு.
ஆக்சுவலா பிச் அப்படிங்கிறது எஸ்ஆர்எச் நினைச்ச மாதிரி 250 பிச் தான். பட் இங்க வந்து எல்எஸ்டியோடைய பிளான் அண்ட் எஸ்ஆர்எச் கொஞ்சம் அவசரப்பட்டு ஆடினதால நமக்கு வந்து பிச் 190 அப்படிங்கிற ஒரு ஸ்கோருக்கு வந்திருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ் எல்எஸ்டி வந்து நல்லா ஆடினாங்க. இந்த எல்எஸ்டியோட பேட்டிங் பார்க்கும்போது இந்த பிச் வந்து இன்னும் பேட்டிங் பிச் அப்படிங்கிற மாதிரி தான் தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலா இது பேட்டிங் பிச் தான். எல்எஸ்டி அண்ட் எஸ்ஆர்எச் அவங்க ஆடினது வந்து இந்த பிச்சை வந்து வேற மாதிரி நமக்கு காட்டியிருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம 190 அவங்க அடிச்சாலுமே யாருமே 50 போடல. பட் இங்க நிக்லஸ் பூரானு மிச்சல் மார்ஷ் ரெண்டு பேருமே 50 போட்டிருக்காங்க. அதுவும் பூரான் வந்து பயங்கர ஒரு ஃபார்ம்ல இருக்காரு. 26 பால்ஸுக்கு 76 அடிச்சிருந்தாரு நிக்கோலஸ் புரன். லாஸ்ட் மேட்சும் கூட ஒரு பெரிய நாக் ஆடி இருந்தாரு. அண்ட் இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்ல நிக்கோலஸ் புரனை விட்டோம் அப்படின்னா அவர் எந்த மாதிரி ஆடுவார்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா வேர்ல்ட்ல எல்லா லீக்கும் ஆடிட்டு இருக்காரு, எல்லா இடத்துலயும் ஆடிட்டு இருக்காரு. இந்த டைம்ல ஒரு ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் T20 பேட்ஸ்மேன்னா அது நிக்கோலஸ் புரனும் இருப்பாரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு பேட்டிங் பிச், பேட்டிங் பாரடைஸ்ல கொண்டு போய் விட்டோம்னா நிக்கோலஸ் புரனுடைய கிளாஸை காட்டியிருக்காரு. அண்ட் மிச்சல் மார்ஷும் இப்போ ரெட் ஹாட் ஃபார்ம்ல இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலா பேட்டிங் மட்டும்தான் ஆடுறாரு இன்ஜுரிக்கு அப்புறம். ஸோ ரெண்டு முக்கியமான கீ பிளேயர்ஸா இருக்காங்க. லாஸ்ட் மேட்சும் எல்எஸ்சி 200+ அடிச்சதுக்கு மெயின் ரீசன் அவங்களா தான் இருந்தாங்க. And இந்த மேட்சும் வின் பண்ணி கொடுத்துட்டாங்க மிச்சல் மார்ஷ் அண்ட் நிக்கோலஸ் பூரன். ரிஷப் பந்துடைய கேப்டன்சி பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் அவங்க லாஸ் ஆனப்ப நிறைய விமர்சனம் வந்து வைக்கப்பட்டது. பட் இப்போ எல்லாத்தையுமே மாத்தி காமிச்சிருக்காரு. எப்படி பாக்குறீங்க இதை? ஸோ லாஸ்ட் மேட்சுமே அவருடைய கேப்டன்ஷிப்ல பெரிய எரர்ஸ் இல்ல, ஒரு சின்ன சின்ன எரர்ஸ் இருந்துச்சு. ஆக்சுவலா டெல்லி மாதிரியான ஒரு சைடு அந்த ஒரு பேட்டிங் ட்ராக்ல ஃபர்ஸ்ட் பவர் பிளேலே ஒரு 4-5 விக்கெட்ஸ் எடுத்துட்டாங்க. 68 for 5ன்னு அவங்கள வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் பவுலிங் ரொட்டேஷனா இருக்கட்டும், சில பல மிஸ்டேக்ஸ் பண்ணாங்க. ஷார்துல் தாக்கூருக்கு இன்னும் அது அந்த 2 ஓவர்ஸோட டிராப் பண்ணது அப்படிங்கிற மாதிரியான மிஸ்டேக் இருந்துச்சு. பட் இந்த மேட்ச் கொஞ்சம் அந்த எரர்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம். ஏன்னா பவுலிங் ரொட்டேஷன் சூப்பரா இருந்துச்சு. எந்தெந்த பேட்டர்ஸ்க்கு எந்தெந்த மாதிரி மேட்சப்ஸ் அப்படிங்கிறத பார்த்து பெர்ஃபெக்டா பண்ணாரு. அண்ட் ஃபீல்ட் செட் அதே மாதிரி நிறைய ஃபீல்டிங் நிறைய ரன் சேவ் பண்ணாங்க. ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ஓவர் பிகினிங் டு 20th ஓவர் முடிக்கும் ஃபீல்டிங் வந்து ரொம்ப ஆக்டிவா இருந்தாங்க எல்எஸ்டி பிளேயர்ஸ். அந்த நியூஆங்கிள் ஃபீல்டிங் செட்டப்ஸ் வந்து ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு எல்எஸ்டி கிட்ட. ஸோ இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் லாஸ்ட் மேட்ச்ல இருந்து இந்த மேட்சுக்கு. ஓகே, எஸ்ஆர்ஹெச் பண்ண ஒரு மிஸ்டேக் அப்படின்னா இந்த மேட்ச்ல என்ன நீங்க சொல்லுவீங்க? இந்த ஒரு மிஸ்டேக் எஸ்ஆர்எச் அப்படின்னா ம் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி எல்லா பால்ஸும் ஷார்ட் ஆகணும், பவுண்டரிஸ் அடிக்கணும் அப்படின்னு கமிட் பண்ணது. ஏன்னா நிறைய நல்ல பால்ஸ் போல் பண்ணாங்க, டீசென்டான பால்ஸ் போல் பண்ணாங்க. அதை ரெஸ்பெக்ட் பண்ணாம ஆடினது. அபிஷேக் சர்மா விக்கெட் ஆனதா இருக்கட்டும், வந்த உடனே கெயின் இஷன் கிஷன் ஆடினதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்த எல்லா பேட்ஸ்மேன்ஸுமே ஒரு மாதிரி ஷாட்டுக்கு போகணும், எல்லாமே பவுண்டரி அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் போயிருந்தாங்க. ஸோ அது வந்து ஒரு 30-40 ரன்ஸ் வந்து கம்மி பண்ணிருச்சோ அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். இந்த இந்த பிச்சில் ஒரு 30-40 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா அடிக்க வேண்டியது. அந்த ஷார்ட் கமிட்மெண்ட் ரொம்ப சீக்கிரம் அடிக்கணும், பவுண்டரிஸ்ல ரன்ஸ் வரணும் அப்படிங்கிற மாதிரி கமிட் பண்ணிட்டு விட்ட மாதிரி தெரியுது. ஆக்சுவலா மேட்சும் அதனால தான் அவங்களுக்கு அவங்க சைடு போகாம எல்எஸ்சி சைடு போச்சு அப்படின்னு நான் பிலீவ் பண்றேன். ஓகே ஓகே. இப்போ அடுத்து வரக்கூடிய மேட்ச்ல ரெண்டு டீமுமே ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா, இல்லை இதே டீமோட அவங்க போலாமா? எஸ்ஆர்எச் பொறுத்த வரைக்கும் அவங்க லாஸ்ட் மேட்சோட சேம் டீம் தான் கொண்டு வந்திருந்தாங்க. இதே பேட்டர்ன்ல தான் போவாங்கன்னு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா டீம் செட் ஆயிருச்சு. ம். பேட்டர்ஸ் எல்லாமே பெரிய ஹிட்டர்ஸ், நம்ம பார்த்தாலே தெரியும். டாப்ல ஒரு 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ், அதுக்கப்புறம் கிளாசன், நிதிஷ்குமார் ரெட்டி, ஆஹ் அபினவ் மனோகர், அன்கித் வர்மா எல்லாமே ஒரு பெரிய ஹிட்டர்ஸ். இந்த காம்பினேஷன் சேஞ்ச் பண்ண அவசியமே இல்லை. அண்ட் எல்எஸ்டியை பொறுத்த வரைக்கும் அவங்களும் ஒரு மாதிரி செட் ஆயிட்டாங்க. இன்னைக்கு ஒரே ஒரு சேஞ்ச் பாத்தீங்கன்னா மணிமாறன் சித்தார்த் கொண்டு வரல. மேபி ஒரு ஒரு ஸ்பின் ட்ராக்கோ இல்ல அவங்களுடைய ஹோம் லக்னோல ஆடும்போது மணிமாறன் சித்தார்த் மாதிரியான ஒரு ஸ்பின்னரை வந்து உள்ள இன்க்ளூட் பண்ணா நல்லா இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஓகே ஓகே. இப்போ ரெண்டு சைடுமே ஒரு ஈக்குவல் ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. ஏன்னா இப்போ எஸ்ஆர்எச் மாதிரியான ஒரு டீமுக்கு ஹைதராபாத்ல டஃப் தந்திருக்காங்க அப்படின்னா எல்எஸ்டி வந்து ஆக்சுவலா நம்ம ஆக்ஷன் முடிஞ்ச உடனே எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா ஆன் பேப்பர்ல பெரிய ஸ்ட்ராங்கான சைடு இல்லை அப்படின்னு. பட் லாஸ்ட் மேட்சுமே ஒரு 200+ ஸ்கோர் பண்ணாங்க. இந்த மேட்சும் ஹைதராபாத்ல போய் எஸ்ஆர்எச் பீட் பண்ணிருக்காங்க அப்படின்னா டீம் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். ஓகே 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 ப்ரோ. இப்போ அடுத்தது நிறைய மேட்ச் நடக்க போகுது. ஸோ இந்த ஒரு மேட்ச்ல இருந்து ரெண்டு டீமுமே இந்த ஒரு டிப்ஸ் அவங்க டேக் இட் அவே எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா எதை சொல்லுவீங்க நீங்க? எஸ்ஆர்எச் வந்து இன்னும் கொஞ்சம் பொறுமையா பேட் பண்ணணும். அந்த 300 அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்ல போக கூடாது.
எஸ், பேட்டிங் லைனப் நல்லா தான் இருக்கு. ஸோ இந்த பேட்டிங் லைனப் வச்சு ஒரு 250 அந்த மாதிரி ரன்ஸ் நம்ம ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். அண்ட் 220 230ங்கிறதே ஒரு பார் ஸ்கோர் அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். பவுலிங்கும் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கணும். ஏன்னா இப்போ 280 அடிச்சா அது கண்ட்ரோல் பண்ற மாதிரியான பவுலர்ஸ் தான் இருக்காங்க எஸ்ஆர்ஹெச்ல. இப்போ கேப்டன் பேட் கமின்ஸே டாஸ்ல என்ன சொன்னாரு அப்படின்னா 10 to 11 பேர் ஓவர் அப்படிங்கிறதே டீசென்டான பவுலிங் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த மைண்ட் செட்ல வந்து இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த மைண்ட் செட்ல இருந்தாங்க அப்படின்னா ரன்ஸ் நிறைய தேவைப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் டீமுக்குள்ள ஃபாலோ ஆகும். ஸோ அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். எல்எஸ்டியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சூப்பரா பவுல் பண்ணாங்க. இன்னைக்கு அந்த வேரியேஷன் லைன் அண்ட் லென்த் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர்ஸ் இல்லைனாலும் இருக்க அன்கேப்டு பிளேயர்ஸ் அண்ட் இன்எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர்ஸ் வச்சு நல்லா சூப்பராகவே பவுல் பண்ணாங்க. ஸோ இதை வந்து ஒரு பாசிட்டிவ் சைனா எடுத்துட்டு த்ரூ அவுட் த டோர்னமெண்ட் வந்து ஃபாலோ பண்ணோம். ஓகே, இப்போ ரெண்டு டீமுக்குமே ஒரு வின் ஒரு லாஸாக தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஃபியூச்சரில் இந்த கரெக்ஷன்லாம் மாற்றிக்கிட்டு அவங்க எப்படி விளாட்றாங்கன்றதை நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். அவங்க ஒப்பீனியனை ஷேர் தேங்க்யூ ப்ரோ. பண்ணிட்டு தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ.